டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பரிமளா அண்ட் கம்பெனி படத்தின் திரை விமர்சனம். பரிமளா அண்ட் கம்பெனி படத்தில் ஜெயராம், ஊர்வசி, மிஷ்கின், பக்ஸ், யோகி பாபு, சஞ்சனா, அனந்திகா, தமிழ்குமரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன், தமிழ்குமரன் புரொடக்ஷன்ஸ் சார்பில் தமிழ்குமரன் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கும் படம் பரிமளா அண்ட் கம்பெனி. ஃபாக்ஸ் இசையமைத்திருக்கிறார். கலை கிங்ஸ்டன் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பாண்டிராஜ். பரிமளா என்பது ஜெயராமுடைய பேர். ஜெயராம் மனைவி ஊர்வசி. ஊர்வசிக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஏற்கனவே ஒருவனை காதலித்து கொண்டிருப்பார். இளைய மகளை அந்த பகுதியில் மிகப்பெரிய சண்டியராக, தாதாவாக வலம் வரும் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி ஒருதலையாக காதலிக்கிறார். திரும்ப 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 காதலிச்ச உடனே எறும்பூர கல்லும் தேயுங்கிற மாதிரி இளைய மகள் சாண்டியை கொஞ்சம் விரும்புகிற மாதிரி தெரியுது. இந்த சூழ்நிலையில் சாண்டி எல்லை மீறி போகிறார். அதாவது வீட்டு வாசல் முன்னாலே வந்து உங்கள் 2 பேருக்கும் நான் தாண்டி புருஷன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாரு. ஜெயராமுக்கு வேறு வழி தெரியாமல் கண்களில் அப்படியே நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஊர்வசியும் ஜெயராமும் சாண்டியை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. இதை எப்படியோ கேள்விப்பட்ட பக்ஸும் சிங்கம்புலியும் சாண்டியை வம்பு சண்டைக்கு இழுத்து அவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் நிஜமாக கொலை செய்தது பக்ஸும் சிங்கம்புலியும் அல்ல. அப்போ சாண்டியை யார் கொலை செஞ்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ். சாண்டி சாதாரணமான ஆள் இல்லை, ஸ்திரீ லோலன். அவங்க அம்மாவுக்கு தெரியாமையே அங்கே லோக்கல் பண்ண ஒன்று டாவடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவளும் அவனை விரும்புகிறான். அந்த வழியாகவும் சாண்டிக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. சாண்டியுடைய அம்மா அந்த ஊரில் பயங்கரமான தாதா, இந்த போதை மருந்து விற்கிறவ, கஞ்சா விற்கிறவ. அவள் புருஷனை துரத்தி விட்டுருப்பா, அவளை இன்னொருத்தன் வச்சிருப்பான். இது தெரிஞ்சு சாண்டியே அவனையும் கொலை செய்ய முயற்சிப்பார். ஸோ பலதரப்பட்ட எதிர்ப்புகள் சாண்டிக்கு இருந்தது. இது கொஞ்சம் பரபரப்பாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பாண்டிராஜ். ஜெயராம் படத்தினுடைய கதாநாயகன். ஜெயராம் வந்து சகலகலா வல்லவர். எந்த வேஷம் கொடுத்தாலும் அஸ்துவார். அது வில்லனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கதாநாயகனாக இருந்தாலும் அசத்துவார் ஜெயராம். இன்னொரு நடிகரை மாதிரியே குரலை பேசுவது வல்லவர் ஜெயராம். இந்த படத்தில் ரொம்ப அடக்கி ஒடுக்கி வசிச்சிருப்பார். 2 குழந்தைகளுக்கு அப்போ எவ்வளோ சங்கடப்படுவான் அப்படிங்கிறத முகத்தில் அழகாக காமிச்சிருக்கிறார் ஜெயராம். ஊர்வசி சொல்லவே வேணாம். அப்போ மனோரமானா இப்போ ஊர்வசி. 2 மகள்களுக்கு அம்மா. ஏதாவது ஒன்று பேசி நம்மளை கலகலை போட்டுருவார். அவருக்கு சிரிக்காமல் சீரியஸாக சொல்லுவார், நம்மளை சிரிக்க வைப்பார். ஊர்வசி படம் முழுக்க கலகலப்போ கலகலப்பு. அதுலேயும் அந்த நாத்தனார் ஷா வீட்டுக்கு போய் ஊர்வசி பண்ணுற ரகலை இருக்க, சிரித்து சிரித்து வயிறு புண்ணாயிடுச்சு சாமி. இந்த பக்ஸும் சிங்கம்புலியும் காமெடி வில்லன்கள். பக்ஸு ரஃப்பாக வச்சுக்கிட்டு சிரிப்பு காட்டுவார். நம்ம சிங்கம்புலி பேசியே சிரிப்பு காட்டுவார். 2 பேரும் சேர்ந்து நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கு. இதில் 2 மகளாக நடித்திருக்கிற பெண்கள் மிக அழகாக நடித்திருக்கிறார்கள். அதாவது துருன்னு நடிச்சிருக்காங்க. அதாவது பாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வு. 2 பேருமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. எவன் பார்த்தாலும் அவளை காதலிக்கிற மாதிரி ஒரு தோணுகிற தோற்றம், பழக்க வழக்கங்கள். இந்த படத்தில் மிஷ்கின் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்றார்.
சரியான தின்னி பண்டாரம், தின்னுக்கிட்டே இருக்கார். அது கல்லானாலும் குடிப்பார், கேப்பக்கூழானாலும் குடிப்பார், அந்த காஞ்ச மிளகாவை கடிச்சுக்கிடுவார். பரபரப்பாக காமெடி பண்ணியிருக்காரு மிஷ்கின். ஒரு நல்ல டைரக்டர் மிஷ்கின். அவருக்குள்ள வில்லனும் இருக்கிறாரு, கதாநாயகனும் இருக்கிறாரு, காமெடியினும் இருக்கிறார் என்பதை பாண்டியராஜ் கண்டுபிடிச்சி பின்னி படம் எடுத்திருக்காரு. இனிமேல் பல படங்களில் மிஷ்கின் காமெடினா வலம் வரலாம். அதற்கான அடித்தளத்தை போட்டிருக்கிறார் மிஷ்கின். அடித்தளத்தை அமைத்து கொடுத்துருப்பவர் பாண்டியராஜ். பாண்டியராஜுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவராக இருக்கிறார் மிஷ்கின். கொஞ்சம் நாக்கில் மட்டும் 7.5 சனியை இழுக்காமல் இருந்தால் மிஷ்கினுக்கு எதிர்காலம் உறுதி. இந்த படத்தினுடைய ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அட்டகாசமான ஒளிப்பதிவு. அது ஒரு குடிசைக்குள்ளே நடக்கிற சம்பவமானாலும் சரி, படகு குழாமில் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் சரி, கடலில் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் சரி, காதல் டூயட் ஆனாலும் சரி, அஸ்தி இருக்கிறார் ஜார்ஜ் வில்லியம்ஸ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாராட்ட தகுந்த ஒளிப்பதிவு. பாக்ஸான் இசையமைத்திருக்கிறார். ஒரே ஒரு லவ் டியூட் தான், மற்றபடி எல்லாம் சீக்வன்ஸ் சாங் தான். பின்னணி இசையில் கொஞ்சம் தூக்கலாக பண்ணியிருக்காரு ஃபாக்சன், அதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை பாவநாசம் படம் பார்த்தியா, பாவநாசம் படம் பார்த்தியா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன் பாவநாசம் தான். ஸோ யாராவது கேஸ் போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு, இல்லைப்பா நான் அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் படத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாண்டியராஜ். படமும் கிட்டத்தட்ட இப்போ அந்த பாவநாசம் ஸ்டைலில் தான் போகுது. பாவநாசம் வந்து அப்படியே மனசை கசக்கி புளியும் பல காட்சிகள். இந்த படம் வந்து லைட்டாக காமெடி, அப்படியே குடும்பத்தோட ஆபாசம் இல்லாமல் பார்க்குற விஷயங்கள். சாண்டி இப்போ பேயா ஏன் வர்றாரு, எதுக்கு வர்றாரு, சம்மந்தமே இல்லை. பேயா வர்றது கற்பனையா என்பதும் தெரியவில்லை. ஏதோ சாண்டியை கண்ணுக்களை கருப்பாக போட்டு சுற்றி சிவப்பு மைய அடித்து பேயா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்கிறார் பாண்டியராஜ். அதை சிறப்பாக பண்ணியிருக்கார் பாண்டியராஜ். இல்லை, பாண்டியராஜ் சொன்னபடி மிகச்சிறப்பாக இந்த வில்லன் வேடத்தை பண்ணியிருக்கிறார் சாண்டி. தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வில்லன்கள் கொஞ்சம் பஞ்சம். ஆந்திரா, தெலுங்கு, இந்தியிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வர்றாங்க. இனிமேல் பல தமிழ் படங்களில் சாண்டியை வில்லனாக பார்க்கலாம். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய பாண்டியராஜ் மர்டர் மிஸ்ட்ரியை காமெடியாக சொல்லியிருக்கார். குடும்பத்தோடு பார்க்க தகுந்த படம் பரிமளா அண்ட் கம்பெனி. பைல்வான் பார்வையில் பரிமளா அண்ட் கம்பெனி படத்துக்கு 100க்கு 60 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.